நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசியை நோக்கி பயணிக்க போகிறார். இப்போ செவ்வாயோட பெயர்ச்சி நடக்கு. அப்போ செவ்வாய் பெயர்ச்சி மூலமாக நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த செவ்வாயானவர் யார்? செவ்வாய் கிரகங்கள், அதாவது நவகிரகங்களில் செவ்வாயோடைய செயல்பாடு என்ன, செவ்வாயோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு முதலிடம் மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் 8ஆம் இடம் தான் ரகசியங்கள் மற்றும் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான ரகசியங்களும் 8ஆம் இடத்தில் புகைந்திருக்கும். அந்த புதையல் மாதிரி உள்ளே இருக்கும். ஸோ அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறத நம்ம உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய சுய ஜாதத்துக்கு செவ்வாயுடைய அமைப்பை வச்சு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செவ்வாய் பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மங்களகாரகன் என்று அர்த்தம். ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னா செவ்வாயோடைய ஆதிக்கம் உறுதியாக இருக்கணும். செவ்வாயோடைய பார்வையோ அல்லது செவ்வாயோட அந்தரமோ செவ்வாயோடைய புத்தியோ திசையோ ஏதோ ஒன்று நடந்தால் தான் இயல்பாகவே நம்ம வீட்டில் ஒரு மங்களகரம் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயை நம்ம நாடி முறைப்படி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செவ்வாய் தான் பெண்களின் ஜாதகத்தில் கணவராக கருதப்படுகிறார். நாடி முறைப்படி ஒரு பார்ப்போம். ஜாதகத்திலே பார்த்திங்கன்னா நாடி முறைன்னு இருக்குது. இப்போ பிறகுநந்தி நாடி. ஸோ இந்த முறைப்படி பார்க்கும்பொழுது செவ்வாய் பார்த்திங்கன்னா கணவர், பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் வலுவாக இருந்தால், செவ்வாய் சிறப்பாக இருந்தால், தன்னுடைய லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு அவங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு செவ்வாயோட ஆதிக்கம் நல்லா இருக்கணும். ஒருத்தர் பல வருஷமாக விவசாயம் பார்க்காரு, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக விவசாயம் பார்க்காருன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப சாதகமாக இருக்காருன்னு அர்த்தம். அதே போல் பூமி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் பூமிகாரனாக வருவதே செவ்வாய் தான். அதே போல் நம்மளுடைய உறவு முறையில் பார்த்திங்கன்னா இளைய சகோதரியை குறிக்கும் பாவகம் செவ்வாய் தான். இந்த செவ்வாய் எப்படி இருக்காரோ அதை வச்சு இளைய சகோதரன் உண்டா இல்லையா, அல்லது இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஒரு அன்பு இருக்குமா இருக்காதாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உடலில் அங்கங்களில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இரத்த நாளங்கள், நம்மளுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செவ்வாய் தான் ஆளுமை கொள்வார். அதே போல் நம்ம இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தோட எலும்பு கூடு இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கக்கூடிய எலும்பு கூடுகள். ஸோ அது செவ்வாயுடைய காரகத்துவத்தை சார்ந்தது. அதே போல் நம்மளுடைய மண்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா, தலையோட மண்டை ஓடு, அதுவுமே செவ்வாயோட ஆதிக்கம். இந்த வண்டி வாகனங்களை வேகமாக போய் பட்டுன்னு அடிபட்டால், தலையில் அடிபட்டால் அடுத்த செகண்டே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த மண்டை ஓடு உடஞ்சிருச்சுன்னா டோட்டலாக இவ்வாறு ஃப்ளாஃப் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அப்போ அந்த செவ்வாயோடைய காரகத்துவத்தை வைத்து தலையில் அடிபடுமா அடிபடாதா அப்படிங்கிறத கேட்ச் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது நம்ம அன்றாடம் சாப்பிடும் விவசாயம் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் செவ்வாயோட காரத்துவம். என்ன பண்ணுறாங்க, யாருக்காவது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கண் திருஷ்டிக்கு தேங்காய் உடைப்பாங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறதா தேங்காய் பழம் உடைச்சி பழம் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ அது செவ்வாயோடைய காரத்துவம். பழம் வைக்கிறது குருவோட காரத்துவம். ஸோ இந்த இணைவுகளை நம்ம பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். இஞ்சியுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் சம்மந்தப்பட்ட விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்படி நம்மளுடைய மிக முக்கியமான விஷயங்கள், நம்மளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களுமே செவ்வாயுடைய காரத்துவம் இருக்கிறது. அதனால தான் யாரெல்லாம் சீருடை அணிந்து வேலை பார்க்குறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய செயல்பாடுகள், அவங்க வேலைக்கு உள்ளே ஜாயின் பண்ணும்போது செவ்வாயோடைய அந்தரம் தசாபுத்தி, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தரமோ தசாபுத்தியோ
அல்லது கிரகங்கள் ரீதியாக ஒரு தொடர்பு கட்டாயமாக இருக்கும். அப்போது தான் அவங்க அந்த சீருடை சார்ந்த பணிக்கு போக முடியும் அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இப்படி மிகப்பெரிய வல்லமை கொண்ட செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசியின் அதிபதி மற்றும் ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியாக வருகின்ற செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து முன்னோக்கி சிம்ம ராசிக்கு வருகிறார். அப்போ சிம்ம ராசி என்பது விருச்சக ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் இடம். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து செயல்பட போகிறார் கேதுவுடன் இணைந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற செவ்வாய் உங்களுடைய ராசியை விருச்சக ராசியை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான கும்பராசியை பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசியை பார்க்குறாரு. ராகுவை பார்க்குறாரு, சனி பகவானையும் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களும் முன்னேற்றம் கிடைக்க போகுதுன்னா, தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் யோசித்துக்கிட்டே இருக்கீங்கன்னா தொழில் தொடங்குவதற்கான இயக்கத்தை உருவாக்குவார், அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார். அது யார் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். உங்களை விட வயது அதிகமான மூர்த்த நபர், கொஞ்சம் அதிகமான வயசு கூட, ஒரு 60 வயசு 70 வயசு அல்லது அனுபவசாலி அப்படிங்கிற ஒரு நபர்கள் மூலமாக, உறவில் உள்ள நபர்களாக இருக்கலாம், நட்பின் மூலமாக வந்த நபர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த ஒரு நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க மூலமாக ஒரு இயக்கம் உருவாகிறது என்பது கணக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய எண்ணம் தூண்டும். நான் வண்டி வாங்கியே ஆவேன், நான் பைக் ஓட்டியே ஆவேன், நான் கார் வாங்கியே ஆவேன் அப்படிங்கிற சிந்தனையை செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. கேதுவுடன் சேர்ந்து பார்க்குறதுனால என்னென்னா, கொஞ்சம் வாகனங்கள் வாங்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய புத்தி கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய கட்டாயம் வந்துடும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்கனவே பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பக்காவாக யோசித்து பண்ணாலும் திரும்பி செஞ்சோமா செய்யலையோ, இல்லை செஞ்சது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட நபர் உங்களை செவ்வாய், உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் சனி பகவானை பார்க்குறனால, ஸோ கொஞ்சம் உங்களுடைய இன்னும் கொஞ்சம் பட்டயத்திட்டு அப்படிம்பாங்கள, அதே மாதிரி உங்களுடைய புத்தி கூர்மையை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகின்றது. உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை கொஞ்சம் அதிகமாக வழிபாடு செய்து, என்னுடைய குலதெய்வமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது என்பது உண்மை. அதேபோல் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தாக்கங்கள் வரும். உங்கள் குழந்தைகள் ஏதாவது உங்கள் பேச்சை கேட்காமல் இருப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைகள் செய்கிற எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு மனநிலை உண்டாக வாய்ப்பு உண்டு. அதேபோல் உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். கோபத்தாலையும் பேசிடக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு நடக்க முடியாது. இப்போ இந்த நிலையில தான் நீங்கள் உங்களுடைய நிதானத்தை செயல்படுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, எப்படி நேக்காக பிரச்சனைகளை வெளியே கொண்டு அந்த குழந்தைங்க வாயிலேருந்தே வர வச்சு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமே இப்போ காத்திருக்கு. அதனால் கொஞ்சம் அதிகமாக நேரம் ஒதுக்கி உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டைம் ஒதுக்குங்க. எக்காந்த கொண்டும் அவங்க பார்த்துக்குறோங்க இவங்க பார்த்துக்குறோன்னு சொல்லி யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க. இந்த செவ்வாய் பயிற்சி காலங்களில் உறுதியாக நம்முடைய விருச்சக ராசி அன்பர்கள் குழந்தைகள் விஷயங்களில் கவனம் கவனம் கவனம். அதை தவிர்த்து வேறு எந்த பெரிய பாதிப்பு கிடையாது. நினச்ச விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானை கொடுக்க போகிறார்.